11:30 மணி. இன்றைக்கி தேதி வந்து நவம்பர் 29. இப்போ தான் அம்மாளி வந்திருக்காரு எல்லாத்தையும் உள்ளே கூட்டி போகிறக்கு. இதுக்கப்புறம் நேபாள் ஃபுல்லாக நாங்கள் மலையில் தான் ட்ராவல் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். இந்த கேட்டை தாண்டி இந்த செவுறு தெரியுது பார்த்திங்களா, இந்த செவுத்தை தாண்டி உள்ளே போயிட்டோம்னா அதுக்கப்புறம் அங்கிட்ட எத்தனை நாள் ஆகுதுன்னு தெரியல. கண்டினியூ பண்ணுறேன் வாங்க. நம்ம வண்டிங்களாம் கிளம்பணும். ஒரு பாடி வண்டி கூட வந்து நிற்கிது, தமிழ்நாட்டு வண்டி. உள்ளார கிளம்பிட்டோம். ஃபஸ்ட் டைமாக பாஸ் பண்ணுறேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இல்லை என்ட்ரு ஆகிட்டோம். மாமா டவர் இருக்கான்னு பாருங்க. 3 பாயிண்ட் இருக்கா பாருங்க. பார்டர் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்தியாவை தாண்டி மாமா பாஸ்போர்ட் இல்லாமல் ஃபாரின் பாருங்க. இந்தியா கொடி பறக்குது பாருங்க. அங்கே அங்கிட்டு நேபாள் கொடி பறக்குது பாருங்க. அங்கே பாருங்க. அப்படியே அந்த ஷட்டர் மாதிரி இருந்த இடத்துல நுழைஞ்சு வந்தால் வர்டிக்கலாம். இங்கே தான் இங்கே ஹெட் செக்கப் முடிச்சு நேபாள் பார்டருக்குள்ள என்ட்ரு ஆகுது. இந்தியா இது வரைக்கும் இருக்கு. என்ன எல்லாம் இறங்கி போறாங்க. போக வேண்டியதானே. பார்க்கிங்ல போய் உள்ள நிக்கணுமா? அவன் கூட்டிட்டு போகணுமா? அந்த மண்ணு புழுதி அதெல்லாம் தாண்டி இங்கிட்ட உள்ளார வந்து இங்கே நிப்பாட்டியிருக்கோம். இங்கே ஒருத்தர் வந்தார். அவர் 50 ரூபா காசு வாங்கினார். அவர் ஒரு எக்ஸிட் பாஸ் மாதிரி கொடுத்தாரு. முன்னாடி அந்த மரத்துக்கு அந்த பக்கம் நிப்பாட்டியிருந்தோம். இப்போ இந்த மரத்துக்கு இந்த பக்கம் நிப்பாட்டியிருக்கோம். அவ்வளோதாங்க, இந்தியா கேட்டு முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் போயிட்டு வரோங்க. எங்கேயோ ஏதோ ஹிந்தியில் எழுதியிருக்கு 314 கிலோமீட்டர்னு. பார்ப்போங்க. வெல்கம் டு நேச்சுரல் க்ளீன் அண்ட் க்ரீன் நேபாள். நேபாள் பார்டரு கண்ணுக்கு தெரியுது பாருங்கள். காத்மண்டு 189 கிலோமீட்டர். தேதி 29/5/46. வெல்கம் டு நேபாள். நேபாளுக்குள்ளே வந்துட்டிங்களாடானா வந்துட்டோம். ஆனால் வண்டி எடுத்துகிட்டு வரல, ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். காய்கறி வாங்கிட்டு அப்படியே போகலான்ட்டு. வண்டி உள்ளே நிற்கிது. பில்லு இன்னும் வரல. இங்கே லோக்கல் ஆளுங்க வந்து பில்லு கொடுத்து நம்ம வண்டியை கூட்டிகிட்டு போனால் தான் நம்ம போக முடியும். இதுதான் அவுட் கேட்டு, பார்டருக்கான அவுட் கேட். நவம்பர் 30 காலையில் மணி 11 மணி ஆகுது. இப்போ தான் பார்ட்டி வந்திருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே லோடு இருக்க போக வேண்டியதான். சமைக்க எடுத்து வச்சுருக்கோம். தேதி வந்து நவம்பர் 30, மணி வந்து 2:30. அப்போ கிளம்புறேன் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு இப்போ தான் கிளம்புறோம். இப்போ தான் எக்ஸிட் பாஸ் கொடுக்குறாரு குடுமி எல்லாருக்கும். நேபாளுக்குள்ளே பயணிக்க போகிறோம். நம்ம ரொம்ப தூரம் இல்லை. எவ்வளோ தூரம் அம்மா? ஒரு 80 கிலோமீட்டர் தான் உள்ளே போகிறோம். சீக்க நேபாளுக்குள்ளே உள்ள வந்துட்டோம். சைடில் போட சொன்னோம். அப்படியே லெஃப்டில் முன்னாடி போயிட்டு நம்ம கூட ஆளுங்க வராங்க. நேபாளில் உள்ள மக்கள் வீடுலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நேபாள் வண்டி எல்லாம் ஆமாம், நம்ம ஃபாரின் மாதிரி மளிகை கடையிலே சரக்கு விற்கிது. எல்லா கடையிலையும் சரக்கு இருக்குது. சரக்கு முறுக்கு எல்லாம் இருக்குது. நம்ம எவ்வளோ தூரம்? 150 கிலோமீட்டரா? ஒரு 80 கிலோமீட்டர் உள்ள போகிறோம். இன்னும் 2 வண்டி மட்டும் 150 கிலோமீட்டர் போக போகுது. ஏங்க இவத்த இந்தியாவுக்குள்ள இருந்தாங்க. இரும்பு வியாபாரி, பெரிய கப்பல் வியாபாரியா இருப்பாரு போல. சைக்கிள்லே வந்துடுறாரு. இங்க நேபாள் பார்டரை தாண்டி சைக்கிளுக்கே வந்துடுறாரு. எவ்வளவு தூரம் பாஸ் பண்ணி வந்துட்டாரு. இங்க வர்றாரு. तुम्हारा गाँव इधर है उधर है? उधर है. साइकिल से इधर आ रहा है तुम. இந்த சீட்டு வாங்குறதுக்காக ஒரு 1/2 hour நிப்பாட்டிட்டாங்க. லோடு ஏற்றும் போது என்ன சொன்னாங்க, இது நேபாளுக்குள்ளே ஆகிற செலவு எல்லாம் எங்களோடதுன்னு பார்ட்டிக்காரங்க சொன்னாங்க. இப்போ எல்லாம் நாங்கள் வாங்க வச்சு நாங்கள் தான் காசு கொடுத்து வாங்கிட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறோம். இது மட்டும் இல்லை, இது மாதிரி இன்னும் 3 இருக்கான். எம்டியாக வந்தால் கூட இந்தியன் நம்பர் கொண்ட வண்டிங்க காசு கொடுத்து தான் வாங்கி தான் ஆகணுமா. லோக்கல் வண்டிங்க தேவையில்லை, இந்தியன் வண்டிங்களுக்கு தேவை. 4:30 மணிக்கு தான் வண்டியை நிப்பாட்டி எடுத்தோம். அடுத்த ஸ்டாப்பு 4:45 வந்து இடையில இருந்த போலீஸ்காரங்க மறைச்சிட்டாங்க. வண்டி நிற்கிது. அப்படியே நின்று போக வேண்டியதாக இருக்குங்க நேபாளுக்குள்ள.
முதல் டீ நேபாளில் எப்படி இருக்கு உங்களுக்கு? குடிங்க, குடிச்சிட்டு ரிசல்ட்டை சொல்லுங்கள். முதல் டீ எப்படி இருக்கு நேபாள்? 4:45 தான் வண்டியை நிப்பாட்டி எடுத்தோம். 5 மணி 1 நிமிஷம் ஆகுது. 15 நிமிஷத்துக்கு ஒருக்கா வண்டியை நிப்பாட்டிக்கிட்டே இருக்கும். இங்கே ஒரு முனிசிபாலிட்டி. மணி சரியாக 5 மணி 22 நிமிஷம் அடுத்த ஸ்டாப்பிங். மணி 5 மணி 1 நிமிஷத்துக்கு நிப்பாட்டினோம். திருப்பி அடுத்த 15 நிமிஷத்தில் அடுத்த ஸ்டாப்பிங். கேட்டால் காவல்துறை நண்பர்கள் நிற்கிறாங்களாம். லோ பெட்டில் சமைச்சிக்கிட்டே போகிறோம். போலீஸ்காரங்க பிடிச்சி வச்சுட்டு விடவே இல்லை. இந்த மணி எத்தனை ஆகுது? 8 மணி ஆகுது. 5 மணிக்கு நிப்பாட்டினா, 5:45 நிப்பாட்டினா வண்டி. சரி விட மாட்டாங்கன்னு சொல்லவும் சமைக்க ஆரம்பிச்சுதான். அப்புறம் எடுத்துகிட்டு போங்கடா அப்படின்னு பேப்பரை கொடுத்துட்டாங்க அவங்க. அண்ணன் தான் கேப்டன் ஜாக் ஸ்பேரோ. லோ பெட் ட்ரைலர். 8 மணி 36 நிமிஷத்துக்கு தான் வீடியோ எடுத்தேன். வண்டி நவுத்துறோன்னு 8:50க்கு வண்டியை நிப்பாட்டிக்கிட்டாங்க. உலகத்தில் இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டியை எங்கேயுமே பார்த்ததில்லை. இவ்வளோ செக்யூரிட்டியாக பார்த்ததில்லை. 10 அடிக்கு ஒரு போலீஸ் நிற்கிறாங்க. போலீஸ் மக்களே, நம்மளால் முடியல மக்களே. ஏன்னா ஒரு 2 கிலோமீட்டருக்கு ஒரு டிராஃபிக் போலீஸ் வச்சுருக்காங்க. எல்லா இடத்துலையும் நின்று பதில் சொல்லி போக முடியல. சில பேர் கேஸ் போடுறான்றாங்க, ஒரு வெயிட்டாக இருக்குன்றாங்க. எங்களுக்கு உள்ளே நுழையும் போது என்ன சொன்னாங்கடான்னா, நேபாளுக்குள்ளே என்ட்ரு ஆன வரைக்கும், பார்டர் வரைக்கும் தான் டிரான்ஸ்போர்ட் செலவு உங்களோடது. நேபாளுக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே எல்லாமே பார்ட்டியோடதுன்னு சொன்னாங்க. நாங்களும் வந்தோம். இங்கே வந்தால் ஒத்த பைசா கூட நாங்கள் தர முடியாது, நீங்கள் போட்டு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்ட்டிக்காரங்க. நாங்களும் தர முடியாதுன்னு சொல்லிட்டு வண்டி நிப்பாட்டியிருந்தோம். இதுக்கு முன்னாடி பிடிச்சி வச்சுருந்தோம் போலீஸ்காரங்க வந்துட்டு. சரி ஓகே, இவங்க என்ன நினச்சாங்களோ தெரியல, பில்லை வாங்கி வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்களே கொடுத்துட்டாங்க, போங்கடா அப்படின்ட்டு. அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். இங்கே ஒரு 4 டிராஃபிக் போலீஸ் மறைச்சிக்கிட்டாங்க. இந்த ஊரில் இருக்க, நேபாளில் இருக்க டிராஃபிக் போலீஸ் எல்லாமே பேசஞ்சர் வெஹிக்கிள், பஸ்ஸு முதற்கொண்டு லாரி எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. காரை தவிர ஆட்டோ போனாலும் சரி, இது போனாலும் சரி, 2 வீலர்லாம் செக் பண்ணுறதில்ல. அந்த மாதிரி நேபாளுக்குள்ளே புதுசாக யார் வரீங்களோ இவங்கெல்லாம் இவ்வளோ செக்கிங் இருக்கும். ஒரு 2 கிலோமீட்டருக்கு ஒருக்க ஒரு தடவை செக்கிங் இருக்கும், பார்த்துக்கோங்க. இதுக்கெல்லாம் தயாராக வந்துக்கோங்க. மணி 10 மணி 40 நிமிஷம் ஆகுது. இங்கேயும் ஒரு போலீஸ் செக் போஸ்ட். ஒரு 5 கிலோமீட்டர் கூட தாண்டல. இதுக்கு ஒரு மண்ணும் மீதி இருக்காது, ஒன்றுமே மீதி இருக்காது. இப்போ நம்ம லோடில் போகும்போதும் காசு கொடுக்கணும், நம்ம எம்டியில் வரும்போதும் காசு கொடுக்கணும். அந்த மாதிரி இருக்குங்க. அதனால் வந்துட்டு எப்போ தான் போய் சேருவோன்னு எனக்கே ஒன்றும் புரியல. எனக்கு வர்ற வெறிக்கு இவங்க லோடு எனக்கு போய் சேர்ந்தா என்ன, போய் சேராட்டி எனக்கு என்ன. நீங்கள் வந்து காசு கொடுத்து எடுத்துகிட்டு போனால் வண்டி இங்கேருந்து நவரும், இல்லைனா வண்டி இங்கேயே நவராது, இங்கேயே தான் நிற்கும். 5 நாள் ஆனாலும் சரி, 10 நாள் ஆனாலும் சரி. இன்னும் எனக்கு மட்டும், நான் டிரைவராக இருந்தேன்னா அப்படி தான் பண்ணியிருப்பேன். நைட்டு 11:30 மணி ஆகுது. இப்போ தான் விட்டாங்க வண்டியை ஒரு வழியாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஒரே காடு, ஃபாரஸ்ட் ஏரியாவில் போயிட்டுருக்கோம். 12:15 ஆகுது. இந்த நேரம் பார்த்தா இந்த செருப்பு வேறு பிச்சுக்கிட்டு டீ குடிக்கலான்னு வண்டி நிப்பாட்டியிருக்கோம். சார், நல்ல இடத்துல இருக்கும்போதெல்லாம் பிச்சுக்காது, நாசமாக போகிற மாதிரி போயிட்டு இருக்கும்போது தான் பிச்சுக்கிட்டு போகுது. நேபாளுக்குள்ளே அப்படியே லைட்டான ஹில்ஸில் தான் ஏறி போயிட்டுருக்கோம். ரொம்ப இல்லை, இப்போ தான் ஹில்ஸு ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே போயிட்டே பார்ப்போம் வாங்க. செம்ம குளிர் ஆரம்பிச்சிருச்சு. நல்லா பனி பெய்யுது. ட்ராவல்ஸும் சரி, நம்மளை சைடு போட்டு போகிற வண்டிகளும் சரி டீசெண்டாக ஓட்டுறாங்க. பெரிய வண்டின்றதை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக ஓட்டுறாங்க. ஆமாம், நம்ம நார்த்து நண்பர்கள் மாதிரி பண்ணுறதில்ல இவங்க. நைட்டு 1 மணி 30 நிமிஷம் ஆகுது. ஏன்டா வண்டி நிப்பாட்டிருக்கோன்னா, முன்னாடி போயிட்டுருக்க லோ பெட்டில் புகையாக தள்ளுது. பிரேக் லைனிங் வந்து பிடிச்சிக்கிட்டு. ஹாய் ஹலோ மக்களே, டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி காலையில் கரெக்டாக மணி 7:30. அதில் ஒரு 3:30 மணியை போல் கொண்டாந்து வண்டி எங்கே நிப்பாட்டினோம். இப்போ தான் எடுக்கிறோம். நாங்கள் 3 பேர் இங்கே நின்றுட்டுருக்கோம். 2 பேர் முன்னாடி போயிட்டாங்க. இப்போ தான் இவங்க தான் கைடு. டைம் சரியாக காலையில் 10 மணி 1 நிமிஷம் ஆகுது. நேபாளுக்குள்ளே ரொம்ப சிரமமாக இருக்குது. என்னடான்னா, கையில் காசு எடுத்துகிட்டு வரல, எல்லாம் அவங்க செலவுங்க. நாங்கள் காசை கம்மியாக தான் கொண்டு வந்தோம்.
இப்போ என்னடான்னா எல்லாமே நம்ம தான் செலவு பண்ணுறோம். போகிற வழி ஃபுல்லாக அநியாயமாக செலவு பண்ணுறதுனால டீசல் அடிக்க காசு இல்லை. அந்த வண்டியில் டீசல் ட்ரை ஆகிற கண்டிஷன். என்ன பண்ணுறேன்னு ஒன்றும் புரியலை. எங்ககிட்டையும் செலவு கூட காசு இல்லை அவ்வளோவா. இங்கே இருக்கிற ஃபோன்பே வந்து ஃபோன்பே ஒர்க் பண்ணுது, ஆனால் அது இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷன் எனேபிள் பண்ண முடியல. நமக்கு ஓடிபி வர மாட்டேங்குது. எஸ்எம்எஸ் ஃபோனுக்கு சிம்முக்கு டவர் இருக்குது, ஆனால் எஸ்எம்எஸ் எதுவும் வர மாட்டேங்குது. லோக்கல் சிம்மு வாங்கி போட்டு இன்டர்நெட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி பெரிய இங்கே பாருங்க, அந்த பயலுங்க எங்கே ஒதுங்கி போயிட்டாங்க. இங்கே எல்லாமே இருந்திருக்கும். ஓஹோ, இடம் இருந்தா அப்படி போய் இறங்கி நம்ம சும்மா ஜம்முன்னு குளிச்சுட்டு வரலாம். அடிக்கிற வெயிலுக்கு வெயில் அடிக்க ஆரம்பிக்கலன்னா எல்லாம் பனிக்கட்டி உருகி வருதா இல்லை என்னன்னே தெரியல. இந்த ஆட்டை ஒட்டியே தான் நாங்கள் போய்கிட்டே இருக்கோம். இன்னமும் இதை ஒட்டியே தான் போகிறோம். அம்மாளி ஆட்டது இவன். அம்மாளி இந்த ஆறு கிராஸ் பண்ற மாதிரி நான் பார்த்தேன். ஆட்டோவே போகுதுமாம்மா ஆத்துக்குள் ஆட்டோ. அங்க பாருங்க, ரோதெல்லாம் போட்டிருக்காங்க, பாகெல்லாம் போட்டு கல் எடுக்கிறாங்களாட்டுங்க. காரு ட்ரக் எல்லாம் நிக்குது பாருங்க. வண்டி அங்க தேங்கிச்சு, 2 வண்டி பின்னாடி வருது. அந்தி மஞ்சள் நிறத்தவளை என் நெஞ்சில் நிலைத்தவளை நான் என்னென்று சொல்வேனோ. இங்க ஏதோ காய்கறி இருந்தா கூட வாங்கிட்டு போலாம். பயணத்தோட வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். மேலும் பயணத்துக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். எப்போ போவேன் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியலப்பா. அதனால் இந்த பயணம் இத்துடன் முடிவடைகிறது. மீதி மறுபடியும் தொடரும்.